ஹலோ கைஸ், நான் பார்க்குற டாபிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இகேஷ். ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ், வாட் எவர் என்ன சொல்லலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இகேஷ்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேங்களா? இகேஷ்னா வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடிகிற, அதாவது கையில் தொட்டு பார்க்க முடியாத நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா கேஷுமே வந்து இகேஷ் தான். டிஜிட்டலாக இருக்க எல்லா கேஷுமே இகேஷ் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது யூபிஐ இருந்தாலும் சரி, ஆன்லைன் பேங்கிங் இருந்தாலும் சரி, இல்லை வாலெட் இருந்தாலும் சரி, எல்லாமே இகேஷ் சொல்லியிருப்போம். ஸோ அதோட பெனிஃபிட் என்ன, அதெல்லாம் நம்ம என்னென்ன அட்வான்டேஜ் அனுபவிக்கிறோம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரெப்ரஸன்டேஷன். ஓகேங்களா? நம்ம நார்மலாக ஃபிசிக்கல் கேஷ் பதிலாக அது வந்து டிஜிட்டல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மாற்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் cash, physical cash, electronic form can be stored in a digital device and a digital account. அதாவது டிஜிட்டல் டிவைஸில் டிஜிட்டல் அக்கௌண்ட் ஃபார்மில் வந்து இந்த கேஷ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நம்ம எப்பவுமே ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் என்ன ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஆக்சசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியாது. கன்வீனியன்ட் அண்ட் ரவுண்ட் த கிளாக் ஆக்சஸ். அது ரவுண்ட் த கிளாக் ஆக்சஸ்னா 24/7, அது 24 நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த வந்து கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நைட்டு 12 மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், காலைல 5 மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நைட்டு 10 மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபண்ட்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் மேனேஜ் த இகேஷ் டைம் த்ரூ த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். இகேஷ் வந்து எனி டைம் டிஜிட்டல் மெத்தட் மூலமாக எப்போ ஆக்சஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேசிக் ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். பேசிக்காக மொபைல் அண்ட் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டேஸ் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூபிஐ யூஸ் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் அது மாதிரி தான். ஸோ இகேஷ் ஃபெசிலிட்டி ட்ரான்சாக்ஷன் மொபைல் டிவைசஸ். ஓகேங்களா? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மொபைல் டிவைசஸ் பண்ண முடியும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ், அப்புறம் கனெக்ட் வேரியஸ் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், நம்ம பில் பே பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆல் எல்லாம் வந்துடும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் பை யூசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், நம்ம லைஃப் கன்வீனியன்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாலெட் இன்டெகிரேஷன். ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாலெட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ட்ரெண்டிங் இருந்ததை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் வாலெட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி லோட் பண்ணலாம். ஓகேங்களா? கேன் லோட் மணி இன் டு திஸ் வாலெட்ஸ் அண்ட் யூஸ் ஸ்டோர்ட் இன் இகேஷ். வந்து நம்ம கேஷ் வந்து லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம மந்த்லி ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ தான் செலவு பண்ண சொல்லிட்டு நம்ம வாலெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு அந்த வாலெட் வந்து நம்ம ஷேர் பண்ணி இப்போ கூகுள் பே மீன்ஸ் அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வந்து நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை தான் நம்ம லிமிட் போகக்கூடாது சொல்லிட்டு. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை சொல்கிறாங்க. ஓகேங்க? இந்த வாலெட் இன்டெகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தான் பெனிஃபிட் ஆஃப் நம்ம இகேஷ்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். ஸோ நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணாலும் நமக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா கொடுத்தா தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற மெத்தடில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மெஷர்ஸ் ப்ராடக்ட் யூசர் ஃபண்ட்ஸ். அந்த செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ளூஷன் ஆஃப் என்கிரிப்ஷன். ஓகேங்களா? நம்ம பண்ணுற ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும் எல்லா டீட்டெயிலும் வந்து என்கிரிப்ட் ஆகி தான் வந்து சர்வருக்கு போயிட்டு அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் போகும். ஓகேங்களா? வாட் எவர் இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூஸ் பண்ணுறோன்னா பேடிஎம்ல நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன், அந்த ஆப்லேயோ சரி நம்ம வெப்சைட்டில் ஒன்று கிளிக் பண்ணுறோன்னா அது வந்து டேரெக்டாக வந்து நம்ம நெட்ஒர்க்கோ இல்லை சர்வருக்கோ போயிடுது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் அந்த நெட்ஒர்க் போகும்போது அங்கேருந்து நம்ம கிட்ட என்கிரிப்ஷன் ஆகிட்டு தான் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஓனுக்கு போகும். ஓகே? பேடிஎம்மோட சர்வருக்கு போகும். அப்படி போகும்போது என்கிரிப்ஷன் ஆகிட்டு போகுது. நம்ம டீட்டெயில் வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப அதாவது என்கிரிப்ஷனாக இருக்குது. செக்யூர் லாகிங் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? நம்ம லாகின் பண்ணும்போது ஓடிபி கேட்கும், ஃபிங்கர் விச் மீன்ஸ் அப்புறம் வந்து அந்த பின்னு ஜெனரேட் பண்ண சொல்லலாம். விச் மீன்ஸ் பின்னு வந்து இப்போ நீங்கள் செட் பண்ணுங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம அன்லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடிஷனல் ஆத்தன்டிகேஷன் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? பின்னு, பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அனானிமிட்டி அண்ட் ப்ரைவசி. அதாவது அனானிமிட்டி என்னன்னா நம்ம தான் தெரியாமல் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரஸ்ட்டு மீன்ஸ் இந்த நல்ல விஷயம் பண்ணுறாங்க, ட்ரஸ்ட்டுக்கு எதனா அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாத அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம தான் தெரியாமல் நம்ம அந்த அமௌண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து ஆன்லைனில் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இகேஷ் வந்து நம்ம ஈஸியாக கொடுக்க முடியுதுன்றாங்க. ஓகேங்களா? ப்ரைவசி பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டோட ப்ரைஸ் நம்ம இருக்குங்க. ஸோ லெவல் ஆஃப் அனானிமிட்டி அண்ட் யூசர் டோன்ட் ரிவீல் த பர்சனல் இன்ஃபர்மேஷன் டு டியூரிங் த ட்ரான்சாக்ஷன். என்னோட இன்ஃபர்மேஷன் நம்ம தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கார்டு டீடைல்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக என்டர் பண்ணணும். செகண்ட் டைம் அது சேவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபுல் கார்டு டீடைல்ஸ் அதில் காட்டாது. நீங்கள் வந்து லாஸ்ட் வந்து சிவி போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஓடிபி பண்ண போகிற மாதிரி இருக்கும். போட்டால் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்று ப்ரைவசியாக இருக்கு இல்லைங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா இது மாதிரி இருக்கும்போது. ஸோ இது வந்து நம்ம பெனிஃபிட் நம்ம சொல்லலாம். அதாவது இகேஷ் ஃபார்மில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூஆர் பேமெண்ட்ஸ். ஸோ கியூஆர் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ இந்தியாவில் ஒன் ஆஃப் மெயின் ட்ரான்சாக்ஷனாக அது கியூஆர் தான். ஓகேங்களா? ஸோ மெனி இகேஷ் ட்ரான்சாக்ஷன் யூஸ் கியூஆர் கோட்ஸ், ஸ்கேன் மெர்ச்சன்ட் கியூஆர் கோட் அண்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணுறோம், வந்துட்டே இருக்கோம். ஒரு பொருளை வாங்குறோம், நம்ம வந்து முன்னெல்லாம் சில்லறை இருக்குது வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சில்லறனாலும் பிரச்சனை, அவங்களுக்கு சில்லறனாலும் பிரச்சனை. ஸோ சேஞ்ச் இல்லைனாலும் பிரச்சனை. அப்படி சேஞ்ச் இல்லைனா பட்சத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு அன்கன்வீனியாக இருக்கும். இல்லை அவங்களுக்கும் அதுக்கு ஒரு ஹெட் பெயினாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஹெட் பெயினாக இருக்கும், தலைவலியாக இருக்கும். எதுக்கு பண்ண போகிறோம் சொல்லிட்டு இப்போ வந்து கூகுள் பேருக்கு வந்து நம்ம சில்லறையை பற்றி சேஞ்சை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. நம்ம போகிறப்ப எப்போ வந்துட்டே இருக்கணும் போது இட்ஸ் ஈஸி அண்ட் கன்வீனியன்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் அட்வான்டேஜ் ஃபார் த டிஜிட்டல் இகேஷ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட் செட்டில்மெண்ட். இப்போ வந்து நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டோம்னா கியூஆர் கோடில்
இல்லை ஒருத்தவங்களை அமைச்சிருந்தாலும் அவங்க வந்து இமீடியட்டாக அவங்க ஃபோன்லேயே செக் பண்ணலாம் ஓகேங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா சம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஓகேங்களா, பெறப்பட்ட தொகைன்னு சொல்லிட்டு ₹500 ₹100 சொல்லிட்டு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து இமீடியட் செட்டில்மெண்ட் நம்ம பண்ண அடுத்த செகண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட் போயிடும், நம்ம அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும் ஓகேங்களா. இன்கேஸ் நமக்கு யாருன்னா காசு அனுப்புறாங்கனாலும் நமக்கு டேரெக்டாக வந்துடும், அடுத்த செகண்டில் வந்துடும், நம்ம ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து இமீடியட் செட்டில்மெண்ட் பண்ண முடியுதுன்றாங்க. அது வித் இ கேஷில் சொல்கிறாங்க ஓகேங்களா. இ கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன் செட்டில் இமீடியட்லி ஓகேங்களா. இன்ஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன் போத் த பேயர் அண்ட் த பேய் ஓகேங்களா. இது வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷனும் ஒத்துக்க முடியாது. யூபிஐயில் வந்து டக்குன் பேமெண்ட் ஆகிடும், விச் மீன்ஸ் யூபிஐயில் வந்து ரியல் டைம் செட்டில்மெண்ட் ஆகிடும். இந்த நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்லாம் டெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கணும் ஓகேங்களா. அப்புறம் ரியல் டைம் செட்டில்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் ஓகேங்களா. அது ரியல் டைம் செட்டில் ஆகும். எஃபிஷியன்சி அண்ட் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வாலெட் பேமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக போய்டும் ஓகேங்களா. வேலட் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் போய்டும். வேலெட்டு அப்புறம் இந்த வேலட் தான் இ கேஷ்னு சொல்கிறாங்க, அப்புறம் யூபிஐயும் போய்ட்டு இருக்குன்னு ஓகேங்களா. ஸோ நம்ம டிஜிட்டல் ஃபார்மில் இருக்க எல்லா கேஷுமே இ கேஷ்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மல்டி கரன்சி சப்போர்ட். ஸோ இது இந்தியாவில் இருக்கான்னு தெரியல, எனக்கு அது ஐடியா இல்லை, இவங்க தெரிஞ்ச கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். மல்டி கரன்சி சப்போர்ட்ஸை கொடுக்குறாங்கன்றாங்க. வந்து இ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கரன்சியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க ஓகேங்களா. வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம ரிலேட்டிவ் வரனா சிங்கப்பூரில் இருக்காங்க, அங்கே ஒன்று சென்ட் பண்ணால் அவங்களுக்கு அனுப்புறோம்னா அப்படி அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை யூஎஸ்ல இருக்க அவங்க அனுப்புறதா இருக்கட்டும், அவங்க வந்து நமக்கு அனுப்புறதா இருக்கட்டும். ஸோ மல்டி கரன்சி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ கேஷ் கொடுக்குதுன்றாங்க ஓகேங்களா. பட் அந்த ஊரில் அந்த கரன்சி கொடுப்பாங்க தெரியும், பட் நம்ம இந்தியாவில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, மேபி இருக்கலாம் ஓகேங்களா. எல்லாம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில சம் அக்கௌண்ட்ஸ் டேரெக்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய நெட் பேங்கிங்கில் போய்ட்டு பண்ண முடிஞ்சா பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் வித் டிஜிட்டல் அதர் டிஜிட்டல் சர்வீசஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணுறாங்க, இணைக்கிறாங்க ஓகேங்களா. இன்டெகிரேட் பண்ணி வேரியஸ் டிஜிட்டல் சர்வீசஸ் ஓகேங்களா. இன்டெகிரேட் வேரியஸ் டிஜிட்டல் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங், பில் பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் அதர் ஃபினான்சஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து நமக்கு பேடிஎம் கூட நல்லா இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஈஸியாக டக்குன்னு பே பண்ண முடியும் ஓகேங்களா. ஃப்ளிப்கார்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த பாரத் பில் சர்வீஸ் சம்திங் லைக் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பில் பேமெண்ட் சிஸ்டம் அவங்க கூட வந்து பேடிஎம் இது வச்சிருப்பாங்க, அப்புறம் ஃப்ளிப்கார்ட் அவங்க கூட தான் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து இந்த பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் அவங்க பேமெண்ட் வந்து கேட்வே சொல்லலாம், அவங்க வந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இந்த பில் பேமெண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. அப்போ அதர் ஃபினான்ஸ் சர்வீஸ் இவங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு இ கேஷ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு மணி எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஒரு வழி காட்டணும் ஓகேங்களா. ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீலோடபிள் அண்ட் ரீயூசபிள். இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் பேடிஎம் வாலெட்டில் நம்ம அமௌண்ட் வந்து லோட் பண்ணிட்டோம், தென் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டு வச்சிங்களா. ஒரு 1000 நான் வந்து லோட் பண்ணுறேன், அந்த 1000 வந்து நான் சின்ன பர்ச்சேஸ் பண்ணி நான் காலி பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் திரும்ப லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இ கேஷ் ஸ்டோர் டிஜிட்டல் வால்ஸ், நம்ம டிஜிட்டல் வாலில் வந்து கேஷ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் மூலமாக விச் மீன்ஸ் அதில் கூட கார்டிலே கொடுப்பாங்க, கார்டு கொடுப்பாங்க, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேலட்டில் ஸ்கியூர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஆஃப்டர் ரீலோடபிள் யூசர்ஸ்க்கு ஆட் மோர் ஃபண்ட்ஸ், நம்ம வந்து யூஸ் வந்து ரொம்ப மணி வந்து இன்னும் அதிகமாக லோட் பண்ணலாம் ஓகேங்களா. லோட் பண்ணிட்டு அண்ட் டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து ரீயூசபிள் அண்ட் கரன்சி, ரீயூசபிள் ஃபார்ம் ஆஃப் கரன்சி. நம்ம வந்து ஒரு வாட்டி லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்ப லோட் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் ஆஃப் கரன்சி வந்து நம்ம ஈஸியாக சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த 20 பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அது உங்களுக்கு வருவது உங்கள் பாலா.